Please help me. வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் தரமான 5 கிரைம் த்ரில்லர் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 5 படங்களுமே தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. சரி, ஓடிடியில் போய் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான அவசியமே கிடையாது. ஏன்னா நான் சொல்ல போகிற 5 படமும் யூடியூப்லேயே ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. இந்த 5 படத்தோட கதை சுருக்கத்தை பற்றி சொல்கிறேன். எந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த படத்தை வேணா நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம நேரடியாக லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ஒரு மலையாள கிரைம் சஸ்பென்ஸ் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட பேர் அசாதி அப்படின்றது. இந்த படம் இப்ப யூடியூப்லயே ஃப்ரீயா இருக்கு. சர்ச் பண்ணீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த படத்தோட கதையே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே மாதிரி சொன்ன விதமும் சூப்பரா இருக்கும். இந்த படத்துல முடிவுல நீங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டும் வச்சிருப்பாங்க. நான் கண்டிப்பா சொல்றேன், உங்கள நிறைய பேர் அந்த ட்விஸ்ட்டை கெஸ்ஸே பண்ணிருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ட்விஸ்ட் தான் வச்சிருப்பாங்க. சரி, முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நான் சொல்றேன். அது என்னன்னா, ஒரு ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒருத்தனை சாவடிச்சுட்டு ஜெயிலுக்கு போயிடுறாங்க. அவங்க ஜெயிலுக்கு போகும்போதே பிரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. பிரெக்னன்சி டைமில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வரணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. அந்த பொண்ணை எப்படியாவது நம்ம தூக்கணுன்ற மாதிரி ஹஸ்பண்ட் யோசிக்கிறாரு. அதாவது அந்த ஒய்ஃபோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அந்த ஒய்ஃபை தூக்கணுன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா ஜெயிலில் போய் தூக்குறது கஷ்டம், ஹாஸ்பிட்டல்ல இருந்து தூக்குறது கொஞ்சம் ஈஸி இல்லை. அதுக்காக அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்த மாதிரி பிளான் போட்டுட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டலில் இவங்க தூக்குறதுக்கு பிளான் போடுறாங்கன்றது ஒரு லேடி ஆஃபீஸருக்கு தெரிய வந்துருது. அவங்கள தூக்க விடாம நீ தான் பார்த்துக்கணுன்ற மாதிரி லேடி ஆஃபீஸருக்கு பொறுப்பை தந்துடுறாங்க. என்ன மீறி எப்படி தூக்குறாங்கன்றதை நானும் பார்க்குறேன்ற மாதிரி இவங்க இருக்காங்கல்ல, ஒரு டீமை ரெடி பண்ணுறாங்க. எந்த வழியாகவும் அவங்க தூக்குறதுக்கு ட்ரையே பண்ணக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பராக இருக்கணுன்ற மாதிரி நிறைய முயற்சிலாம் இவங்க எடுக்கிறாங்க. இவங்க ஒரு பக்கம் அவங்கள தூக்க விடக்கூடாதுன்னு முயற்சி எடுக்கிற மாதிரி, அந்த கேங்கை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது தூக்கிடணுன்ற மாதிரி முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு போட்டி ஏற்படுது பார்த்தீங்களா, அதை சூப்பராக காமிச்சிருப்பாங்க. இவங்க ஒரு பிளானை போடுவாங்க, அதை அவங்க முறியடிப்பாங்க. அவங்க ஒரு பிளானை போடுவாங்க, இவங்க முறியடிப்பாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அதை சொல்லியிருப்பாங்க. முடிவில் நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டை வச்சு முடிச்சிருப்பாங்க. இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா நிச்சயமா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போறது ஒரு கன்னட கிரைம் த்ரில்லர் படம் தான். இந்த படத்தோட பேரு டாக்டர் 56 அப்படின்றது. இந்த படத்துல பிரியாமணி ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. சர்ச் பண்ணீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். 56ன்னு இந்த படத்துக்கு பேர் வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் பிளாட்டை சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த படத்தோட கதை சுருக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிட்டில அடுத்தடுத்து கொடூரமா கிரைம்லாம் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு மர்ம மனுஷன் இருக்கான் பார்த்தீங்களா, ஆளுங்களை சாவடிச்சு பாடியெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்கான். இந்த விஷயத்தை விசாரிக்கிறதுக்காக தான் பிரியாமணி வராங்க. இவங்க ஒரு பெரிய லெவல் ஆஃபீஸராக இருப்பாங்க. யார் இந்த விஷயத்தை பண்ணுறது, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுங்க, அவன் எங்கே போகிறான் வரான்றதை கண்டுபிடிங்க, அதே மாதிரி எந்த பேட்டர்னில் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், எப்படியாவது அவனை கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி நிறைய முயற்சிலாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னொன்று பக்கம் தேட்டர் ஆர்டிஸ்டாக இருக்க ஒருத்தனை காட்டுறாங்க. அதாவது தேட்டரில் நடித்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஒருத்தனை காட்டுறாங்க. அவனுக்கு ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 56 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இவன் ஒரு டேப்லெட்டை எடுக்கணும். அந்த டேப்லெட்டை மட்டும் இவன் 56 நிமிஷத்துக்குள்ளே எடுக்காமல் விட்டானா இவனோட உயிரே போயிடும். அதனால கரெக்டாக இவனோட வாட்சில் டைமரை செட் பண்ணிடுவான். 56 நிமிஷத்துக்குள்ள அந்த டேப்லெட்டை எடுத்துக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரி யாருக்கும் ப்ராப்ளம் வராதுல்ல, இவனுக்கு எப்படி இந்த ப்ராப்ளம் வந்தது, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றதை அவன் ஒரு சைடு ட்ரை பண்ணிட்டு இருக்கான், தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பிரியாமணி குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2 கதையும் ஒரு இடத்துல சிங்க் ஆகும். சிங்க் ஆனதுக்கு அப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்றது தான் மீதி படமா இருக்கும். ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஆக்சுவலா பட்ஜெட்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பிரியாமணி மாதிரி ஒரு பெரிய ஆள் நடிச்ச படத்திலே பட்ஜெட்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் செலவு பண்ண மாதிரி இருக்கும். அதுதான் பிரச்சனையா இருக்கும். ஓவராலா ஒன்ஸ் பார்க்கக்கூடிய படம் தான். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 3ஆவதா பார்க்க போற படத்தோட பேரு தி கிரேட் ஃபாதர் அப்படின்றது. இது ஒரு மலையாள கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல ஏகப்பட்ட பேர் நடிச்சிருப்பாங்க. மம்முட்டி, ஸ்னேகா, அதுக்கப்புறம் பேபி அனிகா, ஆர்யா, மாளவிகா மோகனன், இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பற்றி சொல்கிறேன். மம்முட்டியோட ஒய்ஃபாக தான் ஸ்னேகா இருப்பாங்க. இவங்களோட பொண்ணு தான் அந்த அனிகாவாக இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னொன்று பக்கம் ஆர்யாவும் மாளவிகாவும் சேர்ந்த மாதிரி ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க. அது என்னன்னா, ஜோக்கர் மாஸ்க் போட்ட ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, சின்ன பொண்ணுங்களை குறி வச்சு அந்த பொண்ணுங்க கிட்ட எல்லை மீறி நடந்து அந்த பொண்ணுங்க கதையை முடிக்கிறான். தொடர்ச்சியாக இது நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த மாஸ்க் போட்டவன் யாரு, எப்படியாவது கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி ஆர்யா விசாரணை பண்ணிட்டு இருக்காரு.
இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மம்முட்டியோட குடும்பமும் சிக்கிக்குது. அது என்னன்னா மம்முட்டி வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது இவரோட பொண்ணு பாதிக்கப்பட்ட நிலைமையில இருக்காங்க. அதாவது அந்த ஜோக்கர் மாஸ்க் போட்டிருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் இவரோட பொண்ணுகிட்டயும் எல்லை மீறி நடந்திருக்கான்றது தெரிய வருது. இவருமே நம்ம பொண்ணுக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப உடஞ்சு போயிடுறாரு. இதுக்கு பின்னாடி இருக்க அந்த குற்றவாளி யாருன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா போலீஸால கண்டுபிடிக்க முடியல, நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம பொண்ணே பாதிக்கப்பட்டிருக்கான்ற மாதிரி விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. போலீஸும் ஒரு சைடு விசாரணை பண்றாங்க, இவரும் ஒரு சைடு விசாரணை பண்றாரு. சின்ன சின்ன க்ளூவெல்லாம் வச்சு அவன் யாருன்றதை நெருங்கி போறாரு. கடைசியில் அந்த கில்லர் யாரு, எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஃபேமிலிக்காக மம்முட்டி இறங்குறாரு, கடைசியில் குற்றவாளியை பிடிக்கிறாரு. ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து கொஞ்சம் சாதாரணமாக தான் கொண்டு போயிருப்பாங்க, செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் பரபரன்னு போகும். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போறது ஒரு தெலுங்கு ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட பேரு தந்திரா அப்படின்றது, தமிழ்ல தந்திரம் அப்படின்ற பேர்ல இந்த படம் அவைலபிளா இருக்கு. ஆக்சுவலா இந்த படம் தெலுங்குல வெளியாகும் போதே இந்த படத்தை நான் பார்த்துட்டேன். ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். இப்போ இந்த படம் தமிழ் டப்பிங்லயும் இருக்கு. இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. மேக்கிங்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கும், ஆக்டிங் வைஸ்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கும். நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் காலேஜ் தான் படிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினை வீட்டுல யாருக்குமே பிடிக்காது போல. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் பேயை பார்க்குற சக்தி இருக்கு. என்னன்னு தெரியல, இவங்க கண்ணுக்கு மட்டும் பேய் தெரியுது. பேய்ங்களுக்கு சில கஷ்டம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கஷ்டத்தெல்லாம் எப்படியாவது சால்வ் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்ததுன்னா அந்த ஆசையெல்லாம் இவங்க நிறைவேற்றுவாங்க போல. மொதல் விஷயம், இவங்களுக்கு எதனால பேயை பார்க்குற சக்தி இருக்கு, அதாவது இவங்க அம்மா மூலியமாக தான் அந்த சக்தி இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அம்மாவோட பாஸ்டில் அம்மாவுக்கு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சில கேள்வி இருக்கும். இதை தாண்டி இவங்க பேய் சம்மந்தப்பட்ட ஹெல்ப்லாம் பண்ணுறாங்கல்ல, ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்கிக்கிறாங்க. அந்த பிரச்சனையிலேருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையான்னு சொல்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. நான் இதுக்கு மேலே கதை சொன்னேன்னா நிறைய விஷயங்கள் ஸ்பாயில் ஆகிடும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை இந்த படத்தில் பேசியிருப்பாங்க. அதாவது பிளாக் மேஜிக்கில் நிறைய விதமான மந்திரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றிலாம் நிறையா சொல்லியிருப்பாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான படம்னு சொல்லலாம். அதே மாதிரி மேக்கிங்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹாரராக அமானுஷ்யமாக கொண்டு போயிருப்பாங்க. இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா நிச்சயமாக ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம கடைசியாக பார்க்க போகிறதும் ஒரு தெலுங்கு கிரைம் த்ரில்லர் படம் தான். இந்த படத்தோட பேர் யுரேகா அப்படின்றது. ஆக்சுவலாக இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. காலேஜ் செட்டப்ல தான் அமைச்சிருப்பாங்க. அதாவது மேக்ஸிமம் படம் காலேஜ்லயே தான் நடக்கிற மாதிரி காட்சிப்படுத்தியிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட கதை சுருக்கத்தை பத்தி சொல்றேன். காலேஜை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே 2 கேங் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த காலேஜ்ல 2 கேங் எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுல ஒரு கேங்கோட ஹெட்டா தான் நம்ம ஹீரோ இருப்பாரு. அந்த கேங்ல இருக்க நபரை இவருக்கு சுத்தமா பிடிக்காது. எப்ப பாரு அவரு கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு. இந்த மாதிரி சமயத்துல காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு முடிவு பண்றாங்க. அதாவது சிம்போசியம் மாதிரி ஃபங்க்ஷன் நடத்துவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை பிளான் பண்றாங்க. அதுக்கு ஒரு அரசியல்வாதி வர மாதிரிலாம் பிளான் இருக்கும். எல்லாமே ஆரம்பிச்சிருது, நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ இருக்கார்ல, அந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு கபோர்டை ஓப்பன் பண்ணுறதுக்காக வராரு. ஏதோ ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்காக வராரு. ஓப்பன் பண்ணா ஒரு பாடி பொத்துன்னு விழுது. பாடியா யார் விழுறா தெரியுமா, இவருக்கும் இன்னொருத்தருக்கும் ஆகவே ஆகாது பார்த்தீங்களா, அந்த நபர் தான் இறந்து போயிருக்காரு. யாரோ சாவடிச்சு இந்த இடத்துல வச்சிருக்காங்க. நம்ம ஓப்பன் பண்ணி தெரியாதனமா ரத்தம்லாம் நம்ம மேலே பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி இவர் பயப்படுறாரு. இவர் இந்த விஷயத்த சொன்னார்னா எல்லாருமே இவரை தான் சந்தேகப்படுவாங்க. ஏன்னா எப்போ பாரு இவர் தான் காலேஜில் அவர் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு. ஸோ நம்ம மேலே பழி விழுந்துரும், அதனால இந்த விஷயத்த நம்ம மறைக்கணுன்ற மாதிரி அந்த பாடியை மறைச்சிடுறாரு. ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடுறாரு. கொலை பண்ணவன் இன்னமும் இந்த காலேஜில் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. உண்மையான கில்லரை கண்டுபிடிச்சாதான் நம்ம இதுல இருந்து தப்பிக்க முடியும்னு யோசிக்கிறாரு. உண்மையான கில்லர் யாருன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல தேடிட்டு இருக்காரு. ஸோ நிறைய பேர் மேல நமக்கு சந்தேகம் போகும். வந்திருக்க மினிஸ்டர் மேல சந்தேகம் போகும். இதை தாண்டி இங்க இருக்க பிரின்சிபல் மேல சந்தேகம் போகும். இதை தாண்டி நிறைய பேர் மேல சந்தேகம் போற மாதிரி தான் இந்த படத்தோட காட்சி அமைப்பு இருக்கும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வச்சு தான் இந்த படத்தோட கதையை முடிச்சிருப்பாங்க. சூப்பரான படம். பார்க்காம இருக்கீங்கன்னா பாத்துருங்க. இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன 5 படமும் நல்லா தான் இருக்கும். எந்த படத்தை பார்த்துருக்கீங்க, அதுல எது உங்களுக்கு பிடிச்சது பிடிக்கலன்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.